பர்வதமிர்தம் யூடியூப் சேனலின் சார்பாக அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய வணக்கங்கள். இப்பதிவில் கரிநாள் என்பது என்ன என்பதை பற்றியும் அதன் சூட்சமம் பற்றியும் காணவிருக்கின்றோம். வாருங்கள். கரிநாள் என்பது தமிழர் காலக்கணிப்பு முறையை சேர்ந்த ஒரு நாள் ஆகும். இதன்படி கரிநாள் என குறிப்பிடப்பட்டு இருக்கும் நாட்களில் சாதாரணமாக இருக்கும் சூரிய கதிர்வீச்சின் தாக்கத்தினை விட சற்று அதிகமான சூரிய கதிர்வீச்சு தாக்கம் இருக்கும். இந்த கரிநாள் மற்ற பொதுவான விசேஷ நாட்களைப் போல் மாறாமல் தமிழ் மாதத்தின் படி ஒரே நாளில்தான் வரும். இந்த கரிநாள் என்று குறிப்பிடப்பட்டுள்ள தினங்களில் சூரியனின் கதிர்வீச்சு சற்று அதிகமாக இருக்கும் என்பதால் நாம் அதிகமாக அன்றைய தினம் வெயிலில் சென்றால் நம் உடல் உறுப்புகள் பாதிக்கப்படும். உறுப்புகள் பாதிப்பும் வேலை செய்யும் அதன் தன்மையும் கூட மாறுபடலாம். அத்துடன் அதிக வெப்பத்தால் நமது மனநிலையில் கூட மாற்றங்கள் ஏற்படலாம். அதனால்தான் மேற்படி நாட்களில் விசேஷங்களை தவிர்த்தனர் நம் பெரியோர்கள். எதற்காக என்றால் தேவையில்லாத அலைச்சல்களை இந்த நாளில் தவிர்க்கத்தான். கரிநாட்கள் என்பது எல்லா ஆண்டும் ஒரே நாட்களில்தான் வரும். இந்த கரிநாட்களின் விவரம் பற்றி அறிவோமா? சித்திரை மாதத்தில் 6ஆம் தேதி மற்றும் 15ஆம் தேதி, வைகாசி மாதத்தில் 7, 16 மற்றும் 17ஆம் தேதி, ஆனி மாதத்தில் 1 மற்றும் 6ஆம் தேதி, ஆடி மாதத்தில் 2, 10 மற்றும் 20ஆம் தேதி, ஆவணி மாதத்தில் 2, 9 மற்றும் 28ஆம் தேதி, புரட்டாசி மாதத்தில் 16 மற்றும் 29ஆம் தேதி, ஐப்பசி மாதத்தில் 6 மற்றும் 20ஆம் தேதி, கார்த்திகை மாதத்தில் 1, 10 மற்றும் 17ஆம் தேதி, மார்கழி மாதத்தில் 6, 9 மற்றும் 11ஆம் தேதி, தை மாதத்தில் 1, 2, 3, 11 மற்றும் 17ஆம் தேதி, மாசி மாதத்தில் 15, 16 மற்றும் 17ஆம் தேதி, பங்குனி மாதத்தில் 6, 15 மற்றும் 19ஆம் தேதி. மேற்சொன்ன இந்த கரிநாட்களில் நாம் அதிகம் வெயிலில் அலையாமல் இருப்பது மிகவும் நல்லது. இல்லையேல் தேவையில்லாத வெப்பக்கதிர்கள் நம் உடலில் புகலாம். நன்றி, வணக்கம்.